ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த முளைக்கட்டின பயிரில் குழம்பு செய்ய போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் முளைக்கட்டின பயிர் சூப்பர் மார்க்கெட் ஏற்கனவே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அது குக்கரில் சேர்த்துக்கிறேன். அப்புறம் வேர்க்கடலையும் ஏற்கனவே வேக வச்சு இருந்துச்சு, அதையும் ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு வந்துட்டு அதில் 3 தக்காளியும் 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். ரெண்டுமே ரஃபாக சாப் பண்ணிக்கிட்டு அதில் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போதே சோம்பும் போட்டு அரைச்சிட்டேன். ஒரு 3 பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க. அது ஃப்ளேவருக்காக தான். அப்புறம் இந்த பயிர் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு கைப்பிடி தேங்காவை மிக்சியில் நைஸாக அரைச்சி அந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். தேங்காய் ஊற்றி 5 நிமிஷம் கொதிச்ச உடனே தாளிப்பு செய்யணும். ஒன்றும் இல்லை, எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, காஞ்ச மிளகா, சீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வந்த உடனே கறிவேப்பிலை போட்டுட்டு அந்த குழம்புல எடுத்து ஊற்றி மூடி போட்டு மூடிடுங்க. அந்த வாசனை வெளியே போகாத அளவுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.